ஹலோ வணக்கம். அகமதாபாத்ல குவாலிஃபை ஆன கேகேஆரும் குவாலிஃபை ஆகாத ஜிடியும் ஸ்பீடாக வெல்கம் டு தி ஷோ. இந்த மேட்சை பத்தி இனிஷியல் தாட்ஸ் என்ன? ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா ஒரே நிமிஷத்துல சம்மரைஸ் பண்றீங்க. குவாலிஃபை ஆன கேகேஆரும் குவாலிஃபை ஆகாத ஜிடியும் அப்படின்றீங்க. பட் what it is all about momentum. கேகேஆர் should not rest their players. They have to play everyone. இப்ப கேட்பீங்க, ஏன் மும்பைக்கு ரெஸ்ட் பண்ண சொல்லுவ, இதுக்கு ரெஸ்ட் பண்ண சொல்ல மாட்டியான்னு. அது டிஃபரன்ஸ். இப்ப ராஜஸ்தான் ராயல்ஸ் பாருங்க, இது அவங்களுக்கு வந்து தேர் ஆன லூசிங் ஸ்ட்ரீக்கு கரெக்டா லாஸ்ட் இயர் நீங்க மென்ஷன் பண்ணீங்க. இப்படிதான் இருந்தாங்க, அப்படியே கீழே போனாங்க. அப்படிங்கும் போது தே ஷுட் நாட் டேக் எனி சான்சஸ் அட் ஆல். இப்ப அகமதாபாத்ல ஐபிஎல் இப்ப என்ன நடந்திருக்குன்னா, பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்து 2 ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் வந்து 4 ஜெயிச்சிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்கோர்ஸ் பேட்டிங் 175, பேட்டிங் செகண்ட் 196, 170 ஆர் லெஸ் ஸ்கோர்ஸ் வந்து 5 அவுட் ஆஃப் 12 கம்ப்ளீட்டட் இன்னிங்ஸ் இங்க. ஆனா லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா ஒரு ஹை ஸ்கோரிங். இது செகண்ட் பேட்டிங் வந்து 196 அப்படின்னு சொன்னோம், கரெக்டா 196 அடிச்சாங்க சிஎஸ்கே. ஃபர்ஸ்ட் பேட்டிங் 175 சொன்னோம், 235 அடிச்சுட்டாங்க ஜிடி. அதாவது பவர் பிளேல பொறுமையா ஆடணும், 7 to 10 பொறுமையாடி ஒரு பிளாட்ஃபார்மை செட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். இப்ப ஃபர்ஸ்ட் பவர் பிளேல வந்து சிஎஸ்கே 43 for 3, ஜிடி 58 for நோ லாஸ். அப்படியே அந்த மொமெண்டம் எடுத்துன்னு போனாங்க. 15 ஓவர்ல 190 for நோ லாஸ் இருந்துட்டு, ஈவன் தோ தி டிடன்ட் கெட் தி finish line what they want, still they ended up with 231. சிஎஸ்கே 43 for 3ல இருந்து ரெக்கவர் ஆக ட்ரை பண்ணாங்க. 10 ஓவர்ல 86 for 3, 15 ஓவர்ல 143 for 5. பட் இட் இஸ் டூ மச் ஆக்சுவலி. சீமஸ் 36 விக்கெட், ஸ்பின்னர்ஸ் 17 விக்கெட்னு சொன்னோம். சீமஸோட எக்கானமி 9.71, ஸ்பின்னர்ஸோட எக்கானமி 8.58னு சொன்னோம். எவ்ரி சிங்கிள் கேம் இன் திஸ் வென்யூ ஹஸ் பீன் ஒன் பை ஸ்பின்னர்ஸ் விச் டீம் ஹஸ் போல்ட் வெல். போன மேட்ச் பாத்தீங்கன்னா ருத்ராஜ் கேக்வாட் போலிங்கே கொடுக்கல சாண்டருக்கும் ஜடேஜாக்கும். நான் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, ஏப்பா 2 ஓவர் கொடுத்தாங்க எக்ஸ்பென்சிவான்னு. யூ டு ட்ரஸ்ட் யுவர் ஸ்பின்னர்ஸ். 4 ஓவர்ல 60 for 1 சிஎஸ்கே, ஜிடி 6 ஓவர்ல 63 for 2. ஸோ ஜிடி 1. இப்ப நீங்க எப்படி இவங்க பிளேயிங் லெவன் பார்ப்பாங்கன்னா, ஐ டோன்ட் சி ஜிடி மேக்கிங் எனி சேஞ்சஸ் அட் ஆல். தில் கண்டினியூ வித் சேம் பிளேயிங் லெவன். இப்ப என்ன கேட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், என்னோட பிளேயிங் லெவன் எப்படி நான் சொல்றேன் பாருங்க. உங்களுக்கு வந்துட்டு சுப்மான் கில், சாய் சுதர்ஷன், வேடு, வேற வழி கிடையாது. வேடு சஹா 2 பேருமே அடிக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு விக்கெட் கீப்பர் வேணும். டேவிட் மில்லர், ஷாருக் கான், தெவாட்டியா, ரஷீத் கான், உமேஷ் யாதவ், மோஹித் சர்மா, நூர் அஹமட் அண்ட் சந்தீப் வாரியர். இதுதான் வந்து அவங்களோட இதா போகணும். அப்புறம் இந்த இம்பாக்ட்ஸ் அப்ப ஐ டோன்ட் நோ த ஃபிட்னஸ் அபவுட் சாய் கிஷோர். இன்னும் அவர் கஷ்டப்பட்டு இருக்காரா என்னன்னு தெரியல. திஸ் ஷுட் பி தேர் பிளேயிங் லெவன். இந்த இம்பாக்ட்ஸ் தே கேன் ஆல்வேஸ் ஹேவ் அ பேட்ஸ்மேன் இன் ஹேண்ட். அது ஒரு அபினவ் மனோகரோ, ஏன்னா பேட்டிங் கொஞ்சம் வீக்கா இருக்கு. ப்ராபப்ளி அபினவ் மனோகர் would be the right thing, ஆர் விஜய் சங்கர் ஒருத்தரை வச்சுக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா தே ஆர் நாட் கோயிங் டு மேக் எனி சேஞ்சஸ், செட்டில்டு. இது ஒரே கொஸ்டின், ஆர் தே கோயிங் டு கோ வித் நிதிஷ் ராணா ஆர் தேர் கோயிங் டு கோ வித் ரகுவன்ஷி. அது ஒண்ணுதான் கொஸ்டின். நிதிஷ் ராணா போன மேட்ச் ஆடினாரு, ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு 30 அடிச்சாரு. ஸோ கன்சிடரிங் தட் ஃபில் சால்ட், நரேன், நிதிஷ் ராணா, ஸ்ரேயஸ் ஐயர், வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், ராமன்தீப் சிங், ரசல் ஸ்டார்க், ஹர்ஷித் ராணா அண்ட் வருண் சக்கரவர்த்தி. இம்பாக்ட்ஸ் ஆஃப் இட் இஸ் கோயிங் டு பி வைபவ் அரோரா. இப்ப இவங்களோட இந்த டாப் 4 பாத்தீங்கன்னா, இந்த 10 ஓவர் செட் பண்றது, சால்ட் எப்ப வேணாலும் அவுட் ஆவாரு, நரேனி எப்ப வேணாலும் அவுட் ஆவாரு, நிதிஷ் ராணா அந்த நம்பர் 3ல அவங்க சொருகி இருக்காங்க. இப்போ ஸ்லைட்லி ஸ்ட்ரகிளிங் ஷேர் நல்லா ஆரம்பிச்சாரு, அதுக்கப்புறம் அவரும் வந்து ஒரு பெருசா இது இல்ல. இங்க பாத்தீங்கன்னா சுப்மான் கில் இஸ் பேக் டு ஃபார்ம். அந்த அகமதாபாத் பிச்சு வேற அவருக்கு. சாய் சுதர்ஷன் பியூட்டிஃபுல் பிளேயர், எப்பவுமே அவர் எடுப்பேன் இதுல ஃபேண்டசியில. வேடு பாத்தீங்கன்னா, வேட் தே ஹேவ் டு பிளே ஹிம் அட் நம்பர் 3. டாப் ஆர்டர் ஆடினா கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கலாம். அண்ட் தென் டேவிட் மில்லர் இஸ் ஆல்சோ இன் அண்ட் அவுட். அப்படிங்கும் போது இங்க அங்க வந்து ஹை ரிஸ்க் கிரிக்கெட், இங்க கன்வென்ஷனல் இருக்காங்க. பெருசா எட்ஜின்னு எதுவும் கூட, ஸ்லைட் எட்ஜ் அப்படின்னா இங்க வந்து ஜிடிக்கு. அதுக்கப்புறம் இந்த டெத் ஹிட்டிங் பாத்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், ராமன்தீப் சிங், ரசல் எல்லாருமே வச்சு இடிக்கிறாங்க. அதே மாதிரி இங்கேன்னு பாத்தீங்கன்னா ஷாருக் கான் ஆன் அண்ட் ஆஃப், எவாட்டியா சான்ஸே கிடைக்க மாட்டேங்குது. ரஷீத் கானை முன்னாடி இறக்க மாட்டாங்க. இந்த இம்பாக்ட்ஸ் ஆர் தே கோயிங் டு மேக் அன் இம்பாக்ட் தெரியலங்கும் போது அந்த எட்ஜ் அவங்களுக்கு இருக்கு. ஸ்பின் எட்ஜுங்கும் போது இட்ஸ் நாட் த சேம் ரஷீத் கான் யூ ஆர் சீயிங். நூர் அஹமத் இஸ் ஒன்லி கை. அங்க பாத்தீங்கன்னா சுனில் நரேனும் வருண் சக்கரவர்த்தியும் தேரோட டிஃப்ரெண்ட் பிளானட். அப்படிங்கும் போது அந்த எட்ஜும் அவங்களுக்கு இருக்கு. அப்படின்றதுனால என்ன பொறுத்த வரைக்கும் ஐ வில் கோ வித் எட்ஜ் ஆஃப் 57-43, ஈவன் தோ த மேட்ச் இஸ் கோயிங் டு பி பிளேட் இன் அகமதாபாத். இல்ல பீடா, போன மேட்ச் நம்ம இப்படிதான் சொல்லி ஏமாந்தோம், ஜிடி கன்வின்சிங்கா சிஎஸ்கே அடிச்சுட்டாங்க,
அதனால இட் இஸ் நாட் கோயிங் டு பி டஃப். ஜிடிங்கிறீங்களா? இல்ல, இட் இஸ் கோயிங் டு பி கேகேஆர் ஹூஸ் ஆன் அ ரோல் அண்ட் பிளேட் ஹாட் கிரிக்கெட்ன்றீங்களா? உங்க கருத்து என்ன? என்னன்றதை விட ஜெயிக்க போற டீம் கேகேஆர் சாம்பியன்ஷிப் வின்னிங் டைம் டீம் மாதிரி இருக்குன்னு நேற்றே சொன்னோம். அந்த மாதிரி டீமுக்கு ஒரு லாஸ் இப்ப வந்துட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஜிடியும் வந்து ஏதோ போற வேலைக்கு ஏதோ மாதிரி எரியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நல்லா விளையாடுறாங்க இப்போ. நல்லா ஜிடி ஹோம்லயும் ஆடுறாங்க. கேகேஆர் சில பிள்ளையர் ரெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. சால்ட் இங்கிலாந்து போறாருன்னு சொல்றாங்க. ஸோ ஐ திங்க் ஜிடி வில் புல் திஸ் த்ரூ விராட். அந்த நோட் ஃபேண்டசி பிக்ஸ் என்னன்னு கரெக்டா ஒண்ணு சொன்னீங்க. இந்த மாதிரி டயத்துல நல்லா ஆடிட்டு இருக்கீங்க. நீங்க அவ்வளவு சீக்கிரம் உங்களோட ஒப்பீனியனை கொடுக்க மாட்டீங்க. ஒரு சாம்பியன்ஷிப் வின்னிங் டீம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்படிங்கும் போது சம்திங் ஹேஸ் டு பி ரியலி சீரியஸ்லி தாட் அபவுட் இட். லெட் சி தட் ஹவு இட் கோஸ் ஆன் அப்படிங்கும் போது இப்ப ஃபேண்டசி டீம் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. சாய் சுதர்ஷன் அண்ட் கில் போன தடவை எடுத்தேன், இந்த தடவை அப்படியே எடுக்கிறேன். நிறைய எடுப்பேன். டபுள் டியூட்டி, பேட்டிங் ஃபெயில் ஆனாலும் சரி போலிங் விக்கெட் எடுத்துடுறாரு. Russell again double duty. Varun Chakravarti is bowling extraordinarily well, and I have a feeling Noor Ahmed might commit a party with a wicket or two. என்னோட ஆர்பிக்கு பாத்தீங்கன்னா சாய் சுதர்ஷன், நூர் அஹமத், சுனில் நரேன், ஆண்ட்ரி ரசல், வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுப்மான் கில். இதை ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிட்டா அந்த 5 பிக்க வியூவர்ஸுக்கு முடிச்சு வச்சிருங்க. அன்மியூட் பண்ணுங்க சார், அன்மியூட் பண்ணுங்க. ரஷீத் கான் நீங்க சொல்ல, ரஷீத் கான் நான் சொல்றேன் விக்கெட் எடுத்தாரு. மோஹித் சர்மா போன மாதிரி விக்கெட் எடுத்தாரு. மோஹித் சர்மா மிஸ் பண்ணவே கூடாது. பில் சால்ட் ஆடினா கண்டிப்பா கண்ண முடியும் பில் சால்ட் எடுப்பேன். ஸ்ரேயாஸ் ஐயர் போன மாதிரி அடிக்கல, கண்டிப்பா இந்த மாதிரி அடிப்பாரு அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இது 4 பேருக்கு ஹர்ஷித் ராணா எப்பவுமே விக்கெட் 16 விக்கெட் எடுத்துக்காட்ட டோர்னமெண்ட்ல அவரை மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஹர்ஷித் ராணா, ஸ்ரேயாஸ் ஐயர், பில் சால்ட், இந்த சைடு பாத்தீங்கன்னா ரஷீத் கான் அண்ட் மோஹித் சர்மா. இதுதான் என்னுடைய ஃபேண்டசி பிக்ஸ். இந்த மேட்சை பத்தி உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? ஸோ நீங்க ஒன்னே ஒன்று கரெக்டா சொன்னீங்க. எக்ஸலண்ட் கிரிக்கெட்டிங் பாயிண்ட் நீங்க சொன்னது. இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் some kind of feedbacks of losing a game, it is always going to be on the right side and reflecting what it happened. But அதே சமயம் வந்து momentum எந்த அளவுக்கு அடி வாங்கும், that is also important, where not many games are left before you get into play. இவங்க குவாலிஃபையர் ஆட போறாங்க. இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கு. இவங்க அடி நீங்க சொன்ன மாதிரி அடி வாங்கினாலும் இட் இஸ் நாட் கோயிங் டு பி ஆஃப் எனி ப்ராப்ளம். ராயல்ஸ் இன்னைக்கு தோத்ததுனால they are definitely going to play the qualifier. They got 2 shots in the final. அப்படிங்கும் போது if they really want to see, இன்னொன்னு பாத்தீங்கன்னா it is all under the cloud. சால்ட் இருக்காரா இல்லையா அப்படின்னு. ஆல் ஆஃப் அ சடன் இந்த 2 மேட்ச் பாத்தீங்கன்னா சால்ட்டும் அடிக்கலங்கும் போது they want to give salt a go. திருப்பி இவங்க எல்லாம் போறாங்களா, அந்த பிளே ஆஃப்ஸ்ல இருக்க போறாங்களா அதுவும் தெரியல. அப்படிங்கும் போது if they are going to stick on, they are going to continue with salt to make sure his distraction continues. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா they got nothing to lose. ஏன்னா சுப்மான் கில் வந்து முதல் தடவை உங்களுக்கு என்ன சொன்னாரு, we have got 1% of chance, we want to see how we can maximize it. அவங்க நெட் ரன் ரேட் ரொம்ப மோசமா இருக்கு. அவங்க சாதாரணமா ஜெயிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. they go to go all guns blazing. Probably if they win the toss, bowl first, try and see what target less they can restrict KKR. எவ்வளவு குயிக்கா அடிக்க முடியுமோ அடிங்க. தோத்து போறீங்களா தோத்து போங்க. எனிவே யூ ஆர் கோயிங் டு பி அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். நெட் ரன் ரேட் ரொம்ப கீழே இருக்கு. எல்லாருமே ஜெயிச்சுட்டு மேல வராங்க. உங்களுக்கு வாய்ப்பே கிடையாதுங்கும் போது இன் திஸ் கேஸ் தே வாண்ட் டு வின் த டாஸ், தே ஹேவ் டு போல் ஃபர்ஸ்ட். ப்ராபப்ளி கஷ்டம் கேகேஆர் மாதிரி ஒரு பேட்டிங் லைன் இப்ப நிறுத்துறது. ஒரு 150 160க்கு நிறுத்தி அதை ஒரு 12-13 ஓவர் அடிக்கணும். அப்படி அடிச்சா they still got a chance to see if other results still go in their favor. அப்படி இந்த 14 பாயிண்ட்ங்கும் போது you always need other results go. எல்எச்சி 2 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்கன்னா 16 போயிடுவாங்க. சன்ரைசர்ஸ் இன்னும் ஒரு மேட்ச் ஜெயிச்சா 16 போயிடுவாங்க. சிஎஸ்கே இன்னொரு ஒரு மேட்ச் ஜெயிச்சா 16 போயிடுவாங்க. போது 14 பாயிண்ட்ல இருக்கிறவங்களுக்கு they need favors because they can't control anything of their side. அப்படின்றதுனால they have to try and hammer KKR to have any chance. அதான் அவங்க பண்ணுவாங்களா? We want to see their mindset. But when you know that rather than just winning the match with have no consequence, you have to go all out and see what you can. It is going to be one interesting match. And Shubmal Gill, the Prince of Ahmedabad, have come to the farm. இதை விட உங்களுக்கு பெரிய எதுவுமே இல்ல. ரஷீத் கான் நீங்க சொல்ற மாதிரி பிக்சருக்கு வரணும். பிக்சருக்கு வந்தா it is going to be a great contest considering Noor Ahmed is bowling well. Let's hope it is going to be another cracker of a game and IPL will become more interesting with the team still in the fray of rather getting knocked out. This is what we have got in this episode of IPL Preview. Until we come back and entertain you for yet another episode of IPL Preview or Review. Thanks a lot and bye-bye.